கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். இறைநிலையை ஒருவர் அடைகின்றார் என்றால் அவர் இறைவன் ஆயிட்டார்னு அர்த்தம். ஆனால் அவர் தன்னை இறைவன் என்று ஒருபோதும் சொல்லிக் கொள்ள மாட்டார். நீங்கள் தான் இஸ்லாம் வேற, இந்து மதம் வேற, கிறிஸ்டியானிட்டி வேற, புத்திசம் வேற, டாவோயிசம் வேற பிரித்து பார்க்குறீங்க. நம்மை இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முன்னாடியே அதர்வன வேதத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க. யாரை பற்றி? நபிகள் நாயகத்தை பற்றி எழுதி வைத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். நம் நாட்டில் மட்டும்தான் மதத்தை சொல்லி இவ்வளவு மதக்கலவரம், இவ்வளவு சண்டை, இவ்வளவு பஞ்சாயத்து. ஆனால் உண்மையான ஞானம் அடைந்தவர்கள் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டவர். விச் மீன்ஸ் என்னன்னா, நீ என்ன அவரோட ஜீவ சமாதியே போயிட்டு இருக்க, நீ ஏன் ஜீவ சமாதிக்கு வரமாட்டியா, என்கிட்ட வரமாட்டியா, அவர்கிட்ட போக மாட்டே, இது என்ன கேள்வின்னு கேட்குறேன். உங்களை மாதிரியே யோசிச்சா அவருக்கு பேர் குருவா? பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை உங்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் ஏற்பாடு மறுபடியும் செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத சென்னை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக தொடர்ச்சியாக இது இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை உங்ககிட்ட இதில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குமரன் அப்பன் முருகப்பெருமானை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. முருகப்பெருமான் வேற யாரும் இல்லை. முருகப்பெருமான் என்பவர் தனி ஒரு மனிதனும் அல்ல, தனி ஒரு உடலும் அல்ல. முருகப்பெருமான் என்றால் தத்துவம். முருகப்பெருமான் என்ன? முருகப்பெருமான் எப்போ பிறந்தாரு? நான் கேட்கிறேன், எங்கடா பிறந்தாரு அவரு? எப்போ பிறந்தாருன்றே தப்பு. எங்க பிறந்தாரு அவரு? தந்தைக்கு முந்தியவன். யாரு? தந்தைக்கு முந்தியவன். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவனா? நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றவன் எப்படி தாயினுடைய வயிற்றுக்குள்ள 10 மாசம் குழந்தையா இருந்து கெட்டது நல்லதெல்லாம் அனுபவிச்சு யோனி வழியாக பிண்டமாக வெளியே உயிர் பெற்றாரா முருகப்பெருமான்? அப்ப எப்படி நீங்க அவரை மனுஷன் சொல்றீங்க? முருகன் அப்படின்னா என்ன அப்படின்னா தத்துவம்னு அர்த்தம். அது என்னப்பா தத்துவம்? யாருக்கெல்லாம் முருகன் ஆகணும்னு ஆசை இருக்கு? அப்ப ஆசை இருக்கு, ஆனா அவர் பாட்டுக்கு கோமணத்தை கட்டிட்டு போய் பழனி மலையில நின்றாரு, எப்படின்னு அவராகிறது? இறைநிலையை ஒருவர் அடைகின்றார் என்றால் அவர் இறைவன் ஆயிட்டார்னு அர்த்தம். ஆனால் அவர் தன்னை இறைவன் என்று ஒருபோதும் சொல்லிக் கொள்ள மாட்டார். மனிதன் எப்படி இறைவன் ஆகிறான்? தோணுதா தோணலையா? இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஐம் கோயிங் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வன வேதம் இருப்பதிலேயே 4 வேதங்கள் மிக உயர்ந்த வேதம். அந்த 4 வேதங்கள் என்ன? ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். இந்த அதர்வன வேதத்தில் வரக்கூடிய பவிஷ்ய புராணம் சூத்தம் 18 என்ன சொல்லுது தெரியுமா? லிங்கசேதி சிகாயின சுமஸ்ருதாரி சதாசக உச்சலாபி சர்வபட்சி பவிஷ்யக்கி ஆலோமம முசலைனை ஸ்மஸ்காரா அப்படின்னு என்ன தெரியுமா? என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு முருகப்பெருமான்ற வாட்டுக்கு ஆதரவான வேதம்ங்கிற 18ஆம் நம்பருங்கிற முன்ன பின்ன இதெல்லாம் சொன்னது இல்லையே. ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் தான்
இஸ்லாம் வேற, இந்து மதம் வேற, கிறிஸ்டியானிட்டி வேற, புத்திசம் வேற, டாவோயிசம் வேற பிரிச்சு பார்க்குறீங்க. நம்மை இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முன்னாடியே அதர்வன வேதத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க. யாரை பத்தி? நபிகள் நாயகத்தை பற்றி எழுதி வைத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். இந்து மதமே முஸ்லீமை ஏத்துக்குச்சு. உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு சண்டை? எனக்கு புரியவே இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். லிங்க சேதி சிகாயன அப்படின்னா என்ன? உலகத்திலேயே ஒரு மாபெரும் லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம் இருக்கும் இடம் காவா. காவானா இப்ப இருக்கக்கூடிய மெக்கா. சோ உலகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இருக்கும், அது காவா என்கின்ற மெக்காவில் இருக்கும். அந்த இடத்தை மையமாக வைத்து ஒருவன் பிறப்பான். யார் அவரு? நபிகள் நாயகத்துக்கு அடையாளம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து மதத்துல நம்மளுடைய புத்தகத்துல அடையாளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சும்மஸ்ருதாரி சதாசக அப்படின்னா என்ன? இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மெக்கால பிறப்பாரு, அவருக்கு குடுமி இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஐயரா இருக்க மாட்டார், மாறாக அவருக்கு தாடி இருக்கும். அப்புறம் பவிஷ்யக்கி ஆலோ மம அப்படின்னா என்ன? ஐந்தெழுத்து மந்திரமான ந ம சி வ ய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உலகம் எங்கிலும் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். யாரு? நபிகள் நாயகம். இப்ப நீங்க கேட்கலாம், நபிகள் நாயகம் எங்கேயா அஞ்செழுத்து மந்திரத்தை கொண்டு போய் சேர்த்தார்? மேம்புல் மேய்தால் அவர் பண்ணலன்னு தான் தெரியும். ஆனா மாபெரும் மகான், அவர் அருமையா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் இதை பண்ணுவார்னு அதர்வன வேதத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஐந்தெழுத்து மந்திரம்னா என்ன? ந ம சி வ ய. இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து ஓதினாலும், ஓம்காரத்தை தொடர்ந்து ஓதினாலும் என்ன நடக்கும்? உனது உடலில் ஒளி உற்பத்தியாகும். இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க? இறைவன் என்ன ரூபத்தில் இருக்காருன்றாங்க? ஒளி ரூபத்தில் எங்கும் வியாபித்திருக்கிறார். அந்த பிறைக்கு காரணம் தான், ஒளிக்கு காரணம் தான், ஃப்ளேமுக்கு காரணம் தான். இறுதியாக எல்லாம் சொல்லி முடிச்சு சொல்றார், முசலைனைஸ் மஸ்காரா, அவர் முஸ்லீம் என்று அழைக்கப்படுவாராம். நம் நாட்டுல மட்டும்தான் மதத்தை சொல்லி இவ்வளவு மதக்கலவரம், இவ்வளவு சண்டை, இவ்வளவு பஞ்சாயத்து. ஆனால் உண்மையான ஞானம் அடைந்தவர்கள் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள். விச் மீன்ஸ் என்னன்னா, எந்த வழியில் வேணாலும் நீ போப்பா, நீ டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆனால் போதும்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். மக்களுக்குள் தான் பேதம் இருக்கிறதே தவிர, மக்களுக்குள் தான் வேற்றுமை இருக்கிறதே தவிர, முழுமையடைந்த, திருப்தி அடைந்த, தகுதி பெற்ற, இறைநிலையை அடைந்த அருளாளர்களுக்குள் ஒருபோதும் பேதமையும் வேற்றுமையும் வந்ததே இல்லை. அப்படி வந்தால் அவர் அருளாளர்களாகவே இருக்க முடியாது. இப்போ உங்க சொந்தக்காரர் வராரு, உங்க வீட்டுக்கு வராரு, நீங்க என்ன அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு அன்பா கேட்கறது வேற. இரிட்டேட்டிங்கா கேட்டு, வெறுப்பாய் கேட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கும் கடவுளுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறேன். இதே மாதிரி அவரும் பேசுறாருன்னு வச்சுக்க, நீ என்ன அவரோட ஜீவ சமாதியே போயிட்டு இருக்க, நீ ஏன் ஜீவ சமாதிக்கு வர மாட்டியா, என்கிட்ட வர மாட்டியா, அவர்கிட்ட போக மாட், இது என்ன கேள்வின்னு கேட்குறேன். உங்களை மாதிரியே யோசிச்சா அவருக்கு பேர் குருவா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? குருவும் உங்களை போலவே யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. இது எப்படி பாசிபிள்னு கேட்கிறேன். உங்களை போல் யோசிச்சா அவர் முதல்ல எப்படி குருவா இருக்கும்? ஏங்க, உங்களை நீங்க யோசிக்கிறதே அவர் யோசிக்கிறாருன்னா உங்களுக்கு எதுக்கு இன்னொரு குரு? முருக தத்துவம் என்பது மிக தெளிவாக ஒன்றை சொல்கிறது. என்ன? எத்தனை பேர் மகாமுனி படம் பார்த்தீங்க? மகாமுனின்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? இது எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ராவா, இவ்வளவு வெளிப்படையா கதையை படத்தெல்லாம் வச்சு சொல்றேன்னா உங்களுக்கு புரியாது. இல்லாட்டினா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 லைன் பாடினேன், ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? விளக்கம் கொடுத்ததுனால புரிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு பட ரீதியாக, என்டர்டைன்மெண்ட் ரீதியாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். முருகன்னா என்னன்னு தெரியாமையே கும்பிட்டுட்டு இருக்கோம். முதல்ல முருகன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. முருகன்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுங்கன்னா தான் முருகன் உங்களுக்குள்ள வேலை செய்ய வரலாம், செய்ய மாட்டார். இத்தனை வருடம் தைப்பூசம் நாம் கொண்டாடுகிறோம், இருந்தாலும் கூட முருகனை பற்றி நமக்கு ஒருபோதும் தெரிவது இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமான் என்பது என்னன்னா தத்துவம். இந்த மகாமுனி படத்துல 2 கேரக்டர்ல ஆரியா நடிச்சிருப்பார். ஒன்னு நல்ல ஆரியா, இன்னொன்னு கெட்ட ஆரியா. ஒருத்தர் கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ணி பணம் வாங்குறவர். இன்னொரு ஆரியா என்ன, சும்மா பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு போய் வகுப்பு எடுத்துட்டு இருப்பாரு, ஹெல்ப் பண்ணுவார், தத்துவம் பேசுவார். இந்த மாதிரியான ஒரு ஆள். ஒரு காலகட்டத்தில் நல்ல ஆரியாவை கொன்றுவானுங்க, செத்துருவார். நல்ல ஆரியா எழுதி வச்ச அந்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, இந்த குறிப்பெல்லாம் யாருக்கிட்ட போயிரும்னா கெட்ட ஆரியாவா ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மகா அப்படின்ற கேரக்டருக்குள்ள அது போயிடும்.
செத்தது எந்த கேரக்டர்? முனி. முனி செத்துறாரு. மகா என்ன பண்றாரு? ஜெயிலுக்கு போயிடுறாரு. முனி செத்ததுக்கு அப்புறம் எழுதி வச்சார்ல வாழ்க்கைனா எப்படி. இப்ப நான் கத்திட்டு இருக்கேன்ல, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் போகணும், இப்படி வரணும், இந்த மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிரு. அதெல்லாம் எழுதி என்ன பண்ணாரு? எப்படியா ஒரு கைக்கு போயிருச்சு. மகா உள்ள இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா அதை படிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன பண்றது? ஜெயிலில் வேற ஏதாவது வேலை இருக்கா? நான் ஒரே வேலை படிக்கிறது, வேலை பார்க்கறது, தூங்குறது, சாப்பிட்றது, வேற ஒரு வேலையில் அப்படியே படிக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுறாருன்னா, உலக பொதுமறையான திருக்குறள் இருக்குல்ல, அந்த திருக்குறள் ஆகிய அந்த வார்த்தைகளுக்கு 1330 திருக்குறளிற்கும் விளக்க உரை எழுதக்கூடிய லெவல்ல ஞானம் வந்துருச்சு. யாருக்கு? நம்ம மகா கிட்டத்தட்ட ஒரு முனி ஆயிட்டாரு. எப்படி ஆனார் முனி? அகத்தியர் இருக்கிறார். அகத்தியரனுடைய வழி அகத்திசம் எனப்படுகிறது. அகத்திசத்தை 1000 பேர்ல 1,00,000 பேர் ஃபாலோ பண்ணாலும் ஒரு அகத்தியர் இருக்க மாட்டாங்க. அகத்திசத்தை ஃபாலோ பண்ணி வந்ததுனால 1,00,000 அகத்தியர்கள் உருவாகி விடுவார்கள். அதே போல முனி இறந்து விட்டாலும் முனியினுடைய குறிப்பை மகா பயன்படுத்தி வாழ்ந்ததன் காரணத்தினால் திருக்குறளிற்கே விளக்கு உரை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக வலம் வந்தார். ஒரு காலகட்டத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடிய வார்டன் மற்றவங்களாம் சேர்ந்து இவருடைய நல்ல ஒழுக்கத்தை பாராட்டி இவர் மூச்சு பயிற்சி பண்றது, மெடிடேஷன் பண்றது, ஞான விளக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் கேட்டு மிரண்டு போய் அரண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நல்லொழுக்கத்தின் காரணமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது கடைசியாக ஒரு ஷாட் வைப்பான், சரியான ஷாட். அது சாந்தகுமார் அந்த மனுஷன் டைரக்டரை ஒரு டைமாவது வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளுப்பா அந்த ஆள். அந்த ஆள் அப்படியே ஒவ்வொரு ஃப்ரேம் வச்சாரா நமக்கு ஏதோ பண்ணும் மனசு. அந்த ஃப்ரேமே சரியான ஃப்ரேம். ஒரு லாங் ஷாட், ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும், ஒரு ரிவரு. அந்த ரிவருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மகா முனியா மாறின மகா நின்றுட்டு இருப்பாரு. தூரத்துல இருந்து ஒருத்தர் கேட்பாரு, எங்க போற அப்படின்னு கேட்பாரு. ஒளியை தேடி வாழ்க்கையில கடந்து போறேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கிடுவார். இறங்கும் போது கேட்பாரு, ஓம் பேர் என்ன? மகாமுனி என்று கூறுவார். என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் என்னவா இருந்தாரு? மகாவா இருந்தாரு. யாரோட தத்துவத்தை எடுத்துக்கிட்டாரு? முனியோட தத்துவத்தை எடுத்துக்கிட்டார். முனியுடன் தத்துவத்தை எடுத்துக்கொண்ட மகா எனும் உடலானது முழுமையாக உள்வாகி கொண்டதால் உலகமே போற்றக்கூடிய இறைவன் என்னும் மகா முனியாக இவர் வளர்ந்து விட்டார். இப்போ முருகப்பெருமானை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா தத்துவமும் புரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேல் என்பது ஒரு தத்துவம், முருகனுடைய கேரக்டர்ன்றது ஒரு தத்துவம், முருகனுடைய இரு மனைவின்றது ஒரு தத்துவம். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க இந்த ஆளுக்கு 2 பொண்டாட்டி கேட்குது அப்படிலாம் தோணுது நமக்கு. எங்க போய் முட்டிக்கிறது? முருகன் 2 பொண்டாட்டி வச்சிருந்தா நீங்க பாத்தீங்களா? வள்ளி தெய்வான அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? முருகப்பெருமானை பெரிதும் மதிப்பவன் நான், பெரிதும் நேசிப்பவன் நான். என்ன வேலை செய்து இது உங்கள் உடலில் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் இறைவனா மாறிடுறீங்க, ஒவ்வொருவரும் முருகப்பெருமானா மாறீங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங். இப்போ ஒரு பக்தன், ஒரு 10 விதமான பக்தன் இருக்கான்னு வைங்க, அவனுக்கு பக்தி மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு பக்தனை கூப்பிட்டு நீ எப்படி கடவுளை கும்பிட்ற? குருவே சரணம்ன்றான். 2வது பக்தனை கூப்பிட்டு நீ எப்படி கடவுளை கும்பிட்ற? ஓம் நம சிவாயங்கிறான். 3வது ஒரு பக்தனை கூப்பிட்டு நீ எப்படி கும்பிடுற? அரஹர மகாதேவ் அப்படிங்கிறான். நீ எப்படி கும்பிட்ற? ஹரி ஓம்ன்ற. நீ எப்படி கும்பிட்ற? அம்பாலே சரணம்ன்ற. நீ எப்படி கும்பிட்ற? இன்ஷா அல்லான்ற. நீ எப்படி கும்பிட்ற? ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற. நீ எப்படி கும்பிட்ற? அல்லேலூயாங்கிற. இப்போ நான் கேட்குறேன், இந்த 10 பேர்ல யாருக்கு முக்தி கிடைக்கும்? உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 to 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள்.
இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.